ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா இந்தியன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கோதுமை மாவில் சம்சா எப்படி செய்யலான்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு கப் மாவுக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இதை நல்லா பெரிய பெரிய பாலாக உருட்டி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம சம்சாவுக்கு தேவையான ஷீட் ரெடி பண்ணிக்குவோம். அதுலேருந்து சம்சா சீட் வந்துட்டு ரெடிமேடாக கடையிலையும் கிடைக்கும். நம்ம வந்துட்டு கோதுமை மாவை ஏன் யூஸ் பண்ணிக்கிறோம்னா, மைதா அதிகமாக குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. மைதா மாவில் அதிகமாக சாப்பிட்டா செரிமான சக்தி கம்மியாயிரும். அதனால் மைதா வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது, அதிகமாக சேர்க்காமல் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ஷீட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஷீட்டுக்குள்ளே ஸ்டஃபிங் எடுத்து வச்சு இப்போ நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு ஒவ்வொரு சமோசாவாக எடுத்து போட்டு நல்லா பொரிய விடுவோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. சமோசா எல்லாத்தையும் எடுத்து போட்டு பொரிய விடுவோம். நல்லா பொரியட்டும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொரிய விடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சம்சா ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.